பொங்கல் திருநாள் செய்தியாக 5 முத்தான அறிவிப்புகளை வெளியிட்டார்கள். அது மக்களிடத்திலே மிகப்பெரிய வரவேற்பை ஏற்படுத்தி இருக்கிறது. இன்றைக்கு குலவிளக்கு திட்டத்தின் கீழ் அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் ரூபாய் 2000 மகளிர் உதவித்தொகையாகவும், நகர பேருந்துகளில் மகளிருக்கு மட்டுமின்றி ஆண்களுக்கும் இலவச பயண திட்டம் என்கிற அறிவிப்பும், வீடற்றவர்களுக்கு அம்மா இல்ல திட்டம் மூலம் வீடு கட்டி தரப்படும் என்ற அறிவிப்பும், 5 லட்சம் மகளிருக்கு ரூபாய் 25,000 மானியத்தில் அம்மா இருசக்கர வாகன திட்டமும், 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டம் இனி 150 நாளாக உயர்த்தப்படும் என்கிற இந்த முத்தான 5 தேர்தல் வாக்குறுதிகளை புரட்சித் தலைவர் ஐயா எடப்பாடியார் அவர்கள் வெளியிட்டதற்கு பிறகு தமிழ்நாடு எங்கும் மிகப்பெரிய வரவேற்பு, மக்களிடத்திலே மகிழ்ச்சி ஏற்படுத்தி இருப்பதை பொறுத்து கொள்ள முடியாத ஆளுகிற திமுக ஸ்டாலின் அரசினுடைய அமைச்சர்கள் இன்றைக்கு 23ஆம் புலிகேசி போல நடுநடுங்கி போய் இருக்கின்றார்கள்.